அதிகாரம் 10. வெட்டுக்கிளிகள். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடம் போ, நான் அவன் மனத்தையும் அவனுடைய அலுவலரின் மனத்தையும் கடினப்படுத்தியதன் நோக்கம் என் அருஞ்செயல்களை அவன் முன்னிலையில் நிலைநாட்டுவதும், எகிப்துக்கு எதிராக நான் போராடி அவர்களிடையே நான் செய்த அருஞ்செயல்களை பற்றி நீ உன் மக்களுக்கும் உன் மக்களின் மக்களுக்கும் விவரித்து சொல்வதும் ஆகும். இதன் மூலம் நானே ஆண்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று அவனை நோக்கி, எபிரெயரின் கடவுளான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், எவ்வளவு காலம் நீ எனக்கு பணிய மறுப்பாய்? எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு. ஏனெனில் நீ என் மக்களை அனுப்பிவிட மறுத்தால் நாளைக்கே உன் எல்லைகளுக்குள் வெட்டுக்கிளிகள் வர செய்வேன். யாருமே தரையை பார்க்க முடியாத அளவுக்கு அவை நாட்டை நிரப்பிவிடும். கல் மழைக்கு தப்பி உங்களுக்கென எஞ்சி நிற்பதை அவை தின்று தீர்க்கும். வயல்வெளியில் தளிர்விடும் உங்கள் மரங்கள் அனைத்தையும் அவை தின்றளிக்கும். உன் வீடுகளும் உன் அலுவலர் அனைவரின் வீடுகளும் எகிப்தியர் அனைவரின் வீடுகளும் அவற்றால் நிரம்பும். இது உன் தந்தையரும் உன் தந்தையரின் தந்தையரும் இந்நாட்டில் வாழத் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கண்டிராத ஒன்றாகும் என்றனர். பின்னர் மோசே பார்வோனை விட்டகன்றார். பார்வோனின் அலுவலர் அவனை நோக்கி, எவ்வளவு காலம் இவன் நமக்கு கண்ணியமாக அமைவானோ? தங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு வழிபாடு செய்யும்படி அந்த மனிதர்களை நீர் அனுப்பிவிடும். எகிப்து அழிந்து கொண்டிருப்பது இன்னும் உமக்கு தெரியவில்லையா என்றனர். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் அழைத்து வரப்பட்டனர். அவன் அவர்களை நோக்கி, போங்கள், உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். ஆனால் போக வேண்டியவர் யார் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்களிடையே உள்ள இளைஞரோடும் முதியவரோடும் நாங்கள் போவோம். எங்கள் புதல்வரோடும் புதல்வியரோடும் எங்கள் ஆட்டு மந்தையோடும் எங்கள் மாட்டு மந்தையோடும் நாங்கள் போவோம். ஏனெனில் இது எங்களுக்கு ஆண்டவரின் திருவிழா ஆகும் என்றார். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்களை உங்கள் குழந்தைகளோடு நான் அனுப்பி வைத்தால் ஆண்டவரே உங்களை காக்க வேண்டும். பாருங்கள், உங்கள் முன் உள்ளது தீமையே. இதெல்லாம் வேண்டாம். உங்களுள் ஆண்கள் மட்டும் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் விரும்பியதும் இதுவே என்றான். இதன்பின் பார்வோன் அவர்களை தன் முன்னிலையிலிருந்து துரத்தி விட்டான். ஆண்டவர் மோசேயை நோக்கி, கல் மழைக்கு தப்பி நாட்டில் நிற்கும் எல்லா பயிர் பச்சைகளையும் தின்று தீர்க்க எகிப்து நாடெங்கும் வெட்டுக்கிளிகள் வரும்படியாக எகிப்து நாட்டின் மேல் உன் கையை நீட்டு என்றார். மோசே எகிப்து நாட்டின் மேல் தம் கோலை நீட்டவே ஆண்டவரும் அன்றைய பகல் இரவு முழுவதும் நாட்டில் கீழ்காற்று வீச செய்தார். காலையான போது கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. மிக பெருந்திரளான வெட்டுக்கிளிகள் எகிப்து நாடெங்கும் வந்திறங்கி எகிப்தின் மூலை முடுக்கெல்லாம் பரவின. இது போன்று அதற்கு முன்போ பின்போ இருந்ததில்லை. அவை நாடெங்கும் நிரப்பிவிட்டதால் நாடே இருண்டு போயிற்று. கல் மழைக்கு தப்பி நாட்டில் நின்றிருந்த பயிர் பச்சை முழுவதையும் மரத்தின் பழங்கள் அனைத்தையும் அவை தின்றுவிட்டன. எகிப்து நாடெங்கும் மரங்களிலும் வயல்வெளி பயிர்களிலும் பச்சையாகவே எதுவுமே விட்டு வைக்கப்படவில்லை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அவசரமாக அழைத்து அவர்களை நோக்கி, உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் தவறு செய்துவிட்டேன். இந்த ஒரு முறையும் என் பிழையை பொறுத்து கொண்டு இந்த சாவையும் என்னிடமிருந்து அகற்றிவிடும்படி உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். மோசேயும் பார்வோனிடமிருந்து அகன்று ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் மிக வலுவான மேல்காற்று வீச செய்தார். அது வெட்டுக்கிளிகளை வாரிக்கொண்டு அவற்றை செங்கடலில் வீசி எறிந்தது. வெட்டுக்கிளிகளுள் ஒன்றை கூட அது எகிப்தின் எல்லைகளுக்குள் விட்டு வைக்கவில்லை. ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போக செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை போகவிடவில்லை. காரிருள்
மீண்டும் ஆண்டவர் மோசேயிடமும் எகிப்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் உன் கையை விண்ணோக்கி நீட்டு என்றார். மோசே விண்ணை நோக்கி தம் கையை நீட்டினார். 3 நாட்களாக எகிப்து நாட்டை காரிருள் கவ்வியிருந்தது. 3 நாட்களாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. தான் அமர்ந்த இடத்திலிருந்து எவனும் எழும்பவும் இல்லை. மாறாக இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய உறைவிடங்களில் வெளிச்சம் இருந்தது. பார்வோன் மோசேயை வரவழைத்து, நீங்கள் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்துங்கள். உங்கள் ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையையும் மட்டும் விட்டு செல்லுங்கள். உங்களுடன் உங்கள் குழந்தைகளும் கூட போகலாம் என்று சொன்னான். அதற்கு மோசே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துவதற்கான பலிகளையும் எரிபலிகளையும் எங்கள் கையில் விட்டுவிடும். எங்கள் கால்நடைகள் எங்களோடு வர வேண்டும். ஒன்று கூட இங்கே தங்கலாகாது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்த தேவையானதை நாங்கள் அவற்றிலிருந்து எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு எப்படி வழிபாடு செலுத்துவோம் என்று நாங்கள் அங்கு செல்லும் வரை எங்களுக்கே தெரியாது என்றார். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போக செய்ததால் அவன் அவர்களை போகவிட விரும்பவில்லை. பார்வோன் மோசேயை நோக்கி, என்னிடமிருந்து போய்விடு. இனிமேல் நீ என் முகத்தில் விழிக்காதபடி பார்த்துக்கொள். ஏனெனில் என் முகத்தில் விழிக்கும் நாளில் நீ சாவாய் என்றான். அதற்கு மோசே, நீர் கூறியதற்கேற்ப நான் இனிமேல் முகத்தில் விழிக்கப் போவதில்லை என்றார்.